أعوذ بالله من الشيطان الرجيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصديا من خشية الله. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ பாட்டு பேசிட்டே இருக்கிற, ஒரு முறையாவது என்ன காட்ட, உன்னை காட்ட எப்படி இருப்ப, அரிணி. என்ன கேட்டாங்க? அரிணி அஞ்சூர் இலை, உன்னை பார்க்கணும் யா அல்லாஹ். எவ்வளவு ரொம்ப ஆசையா துடி துடிப்பா கேட்டான். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? சரி வா காட்டுறேன்னு சொன்னானா? என்ன சொன்னான் அல்லாஹ்? லன் தரானி, யூ வில் நாட் see me. பார்க்க முடியாது, நீ பார்க்க மாட்டேன். இந்த மலையை பார். மலையை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய அந்த ஒளி இறங்கியது. இறங்கின உடனே என்ன ஆச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் மலையை பார்த்தாரு. மலையை கூட அவரால் பார்க்க முடியல. என்ன ஆனாரு? மூச்சு போட்டு விழுந்தாரு. புரிஞ்சிருச்சா பாயிண்ட்? அல்லாஹ்வுடைய ஒளி இறங்கின உடனே மலை என்ன ஆயிடுச்சு? எரிஞ்சு போச்சு. ஜல்வையே தூருத்த மௌஜூத மூசாயினை, தூர்மலை எரிய காத்திருக்கிறது, ஆனால் மூசாக்கள் இல்லை. சோ அல்லாஹ்வுடைய ஒளி இறங்கினோன்னா அது இதாயிடுச்சு. இதுதான் அல்லாஹ் சொல்றான், சப்போஸ் இதையே மலை மேல இறக்கி வச்சா என்ன ஆகும்? இந்த குரான எப்படி அல்லாஹ்வுடைய ஒளியோ அத மாதிரி தான் குரான். வெரி 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 பவர்ஃபுல். குரான் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் one in the world. لَوَنْزَلْنَا هَذَا الْقُرْآنَ عَلَى جَبَلٍ لَرَأَيْتَهُ خَاشِعًا مُتَصَدِّعًا مِنْ خَشْيَةِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய பயத்துல அப்படியே நடு சுக்குனரா போயிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கலாம், கலாமுல்லாஹ். It is not a book, it is speech of Allah. It is not the book in the sense we have. நம்ம கிட்ட புக் இருக்குல்ல, இப்போ அந்த மாதிரி புக் நினைச்ச கூடாது. இத அதுக்கு ஒரு ஏதோ நம்ம கிட்ட இப்ப எல்லாம் அழகழகா பிரிண்ட் ஆகி வந்து இருக்கு. எந்த சஹாபி கிட்டயும் அப்படிலாம் இல்ல. ஃபுல் குரான் இருந்துச்சா யாருக்கிட்டனா? கிடையாது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் முதல்ல புகுத்தாங்க. ஹஜ்ரத் உமர், அப்புறம் ஹஜ்ரத் உஸ்மான். சோ இப்படி இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. எல்லாரும் மொபைல்லயும் ஃபுல் குரான் இருக்குது. ஒரு கிராத்துல 10 கிராத் வச்சிருக்கோம். பிரிண்ட் ஆகி பல பிரிண்ட் அடிச்சு கொடுத்துறானு. ஏன்னா அவனால அது மட்டும் தான் முடியும், ஃபாலோ பண்ண முடியாது. அது சவுதிக்காரனால குரானை பிரிண்ட் அடிச்சு கொடுக்க தான் முடியும், ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ணா எப்படி இருப்பான் அவன்? உலகத்துக்கே சூப்பர் பவர் ஆயிடுவான். குரான் எப்படிப்பட்டது? மலை மேல இறங்கினா தூள் தூள் ஆயிடும். குரான் உங்கள் மீது இறங்குச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? You will become a revolutionary man. ஒரு புரட்சிகரமான மனிதனாக மாறி விடுவாய். ஒரு இண்டிவிஜுவலையும் மாத்தும், ஒரு சொசைட்டியும் மாத்தும். இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயதஉ பிஹி ஆகரீன். நிச்சயமாக அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு சில சமுதாயங்களை உயர்த்துவான், சில சமுதாயங்கள் அதை விட்டுச்சுன்னா தாழ்த்திடுவான். நம்ம ஏன் தாழ்ந்தோம் தெரியுதா? இக்பால் பாங்கி தெராவில் எழுதினார், ओ जमाने में मुअज़्ज़ज़ थे मुसलमान होकर और तुम खार हुए तारिके कुरान होकर. அவர்கள் ஒரு காலத்தில் முஸ்லிம்களாகி மரியாதையையும் மாண்பையும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் நீங்கள் குரானை தூக்கி எறிந்த காரணத்தினால் இழிவுபடுத்தப்பட்டீர்கள். குரானை தூக்கி எறிஞ்ச சமுதாயம் நம்ம சமுதாயம். அதனால நம்ம என்ன ஆயிட்டோம்? இன்னைக்கு பின்னாடி போயிட்டு. குரான் எப்படி மனிதனுடைய உடம்புல என்ட்ராகுதுன்னா, என்ட்ராயி அவனை டோட்டலி ரெவல்யூஷனரி ஆகுது. படைப்புகளுக்கு எந்த சக்தியும் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணுது. படைத்தவனை தவிர வேறு யாருக்கும் நீங்க பயப்படக்கூடாது, தலை வணங்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது. மனிதனுடைய பவர் அப்படியே முழுமையாக உருவாக்குது குரான். So individual become very powerful.
புரியுதா? இட் இஸ் நாட் முஸ்லிம்ஸ் who made the Islam great, it is Islam that made the Muslims great அப்படின்னு சொல்லி லியோபால்ட் முகமது அசத் முஸ்லிமான பிறகு சொன்னார். ஏன்னா குர்ஆன் மனிதர்களை உருவாக்கியது. எந்த குர்ஆன் மலை மேல இறங்கினா தூள் தூள் ஆயிடுமோ அந்த குர்ஆன் தான் நம்ம கிட்ட இருக்கு இப்போ. ஆனா நம்மள எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல. எதனா இருக்கா எஃபெக்ட்? சஹாபாக்கள் ஓதுனா மலக்குகள் இறங்கினாங்க. மறுநாள் காலைல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வானத்துல லைட்டா இறங்குச்சு, என்னோட குதிரை எகிரி எகிரி குதிச்சுச்சு, என் குழந்தையை மிரிச்சிருமோன்னு பார்த்து பயந்துட்டேன், அதனால நான் குர்ஆன் ஓதுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது என்ன தெரியுமா? சக்கீனா. என்ன சொன்னாங்க? அது பேரு சக்கீனா இறங்குச்சுன்னா. ஏன் நம்ம ஓதுனா இறங்க மாட்டுது? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, யார் ஈமான் கொண்டோம் என்று சொல்லி அதில் உறுதியாக நின்றார்களோ அவர்கள் மீது மலக்குகள் இறங்குகிறார்கள். ஆனா நம்ம மேல இறங்க மாட்டுது. ஏன் இறங்கல? யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட எந்த ஈமான் இருக்கணுமோ அது இல்லை. வெறும் வார்த்தைகள் தான் இருக்குது. சத்தம் போட்டு பேசுறோம், பயான் பண்றோம், ஆர்குமெண்ட் பண்றோம், வெப்சைட் நடத்துறோம், அப்புறம் வாட்ஸ்அப் நடத்துறோம், எல்லாமே நடத்துறோம். எது இல்ல? அங்க ஜீரோ. ஈமான் இல்ல, ஈமான் இல்ல. அதனாலதான் நம்முடைய எந்த எஃபெக்டும் இல்ல. குர்ஆன் ஒரு சாதாரண புக் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பல பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறோம், ஆனா மைண்ட்ல இல்ல. ஏதா இக்பால் சொன்னாரு, தேரே ஜமீர் பே ஜப் தக் ந ஹோ நுஸூலே கிதாப், எதுவரை உன் உள்ளத்தில் குர்ஆன் இறங்கவில்லையோ, கிரா குஷாஹ ந சாஹிபே ராசி ந சாஹிபே கஷாஃப், இமாம் ராசி வந்தாலும் உனக்கு விளக்க முடியாது. உலகத்திலே பெரிய முஃபஸ்ஸிர் ராசி, இமாம் ராசி அவர்கள் பெரிய அளவுல தப்சீர் எழுதின ஒரு இமாம் ராசி. இமாம் கஷாஃப் அவர் யாரு? ஜமக்ஷரி. ஜமக்ஷரி இமாம் வந்தா கூட உனக்கு விளக்க முடியாது, இமாம் ராசி வந்தா கூட உனக்கு விளக்க முடியாது. எதுவரையில் உங்களுடைய இதயத்துல குர்ஆன் இறங்குதல் உணரப்படவில்லையோ அதுவரை. So Quran is the most powerful thing which will transform the societies, individuals, politics, geography, everything will be changed by the Quran if it travels in you. ஆனா நம்ம அந்த குர்ஆனுடைய உணர்வுகளை இழந்து விட்டோம். சஹாபாக்கள் வெறும் குர்ஆன் தான் அவங்களை அப்படியே பெரிய ஸ்டேட்ஸ்மேனா உருவாக்குச்சு. போய் பெரிய பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அந்த காலத்துல யூனிவர்சிட்டியே கிடையாது. புரியுதா? முதல்ல யூனிவர்சிட்டி உருவாக்குறது நம்ம தான். அல் அஸர் யூனிவர்சிட்டி, வேர்ல்டஸ்ட் யூனிவர்சிட்டி எது? அஸர் யூனிவர்சிட்டி. அது முன்னாடி யூனிவர்சிட்டியே இல்ல சஹாபாக்கள் காலத்துல. ஆனால் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? உலகத்தில் 1/3 தங்கள் காலுகைக்கின் கீழ் கொண்டு வந்தார்கள். They became the world's greatest statesmen. அரசியல் நிபுணர்களாக திகழ்ந்தார்கள், ஆட்சியாளர்களாக திகழ்ந்தார்கள். வேர்ல்ட் அட்லாஸ் வாஸ் சேஞ்ச்டு பை த முஸ்லிம்ஸ். உலகத்தில் அதுக்கு முன்னாடி அட்லாஸ் வேற, முஸ்லிம்க வந்த பிறகு அட்லாஸ் வேற. எப்படி மாத்தினாங்க இதெல்லாம்? இட் வாஸ் ஃபக்கத் எக் நுக்தே ஈமான் கி தப்சீரே. இக்பால் சொன்ன மாதிரி ஈமான் என்கின்ற ஒரு புள்ளியில் இருந்து விளைந்த விரிவுரைகள் தான் இந்த ஆட்சி அதிகாரங்கள், அறிவியல் வளர்ச்சிகள் எல்லாத்தையும் முஸ்லிம்கள் டெவலப் பண்ணாங்கல்ல. அது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஒரே ஒரு புள்ளி ஈமான். அதுல இருந்து அப்படியே ஒளிக்கதிர்கள் பரவி 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 உலகம் முழுவதும் போச்சு. அந்த ஈமான உருவாக்குறது எது? குர்ஆன். அந்த குர்ஆனுடைய முழுமையான பவர் அவங்க இதயத்தில் வச்சிருந்தாங்க. நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா என்ன இருப்போம்? நம்ம எல்லாம் ஈமானுள்ள மனிதர்களா நடமாட்டிருப்போம். ஹன்சலான்னு ஒரு சஹாபி இருந்தார். ஒரு நாள் சொன்னாரு, நாஃபக் அன்சலா நாஃபக் அன்சலான்னு சொன்னார். உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் கேட்கிறாரு, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல நான் முனாஃபிக் ஆயிட்டான், அந்த அன்சலா முனாஃபிக் ஆயிட்டான். ஏன் அப்படி சொல்றீங்கன்னாரு. ரசூலுல்லாஹ் முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கும் போது மறுமை நாளை பாக்குற மாதிரி இருக்கு, சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா என் ஃபேமிலியில வந்த பிறகு என்னோட குழந்தை குட்டிங்க மனைவிமாரோட கலக்கும் போது ஐ ஃபர்கெட் எவ்ரிதிங், அப்படியே மறந்து போகுது. என்னுடைய இதயத்துல அந்த உணர்வு இல்ல. இதுதானே நிஃபாக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கருக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, இந்த மாதிரிதான் எனக்கும் ஆகுது. ஹஜ்ரத் அபூபக்கர் எப்படிப்பட்டவங்க? உலகத்தில் இருக்கிற மொத்த
ஈமானை ஒரு தட்டுலையும் அதுல அபூபக்கர் ஈமானை ஒரு தட்டு வச்சா இதுல எது வெயிட்டா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அவங்களே இப்படி சொல்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா, அப்படிதான் ஆகும். ஆனா இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்கிட்ட இருக்கிற மாதிரியே நீங்க எப்பவுமே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. If it is possible that you remain in the state as you are remaining with me, அதே பயத்தோட அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஆயிடுவீங்க? எப்படி ஆயிடுவீங்க? மலக்குமார்கள் உங்கள் சாலைகளிலே வெயிட் பண்ணி முசாஃபா பண்ணுவாங்க. மலக்குகள் உங்கள் மீது வருவாங்க, இறங்குவாங்க. மலக்குகள் தங்கள் ரக்கைகளை, இன்னொரு அறிவிப்புல, தங்கள் ரக்கைகளை விரிப்பார்கள். தாலிபே இல்முக்காக மாணவனுக்காக மலக்குகள்லாம் ரக்கைகளை விரிக்கிறாங்கன்னு வருதா இல்லையா ஹதீஸ்? மலக்குகள் இறங்குறது உண்மை. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, யார் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்களோ, உறுதியாக நின்றார்களோ, அவர்கள் மீது மலக்குகள் இறங்குகிறார்கள். அல்லா தஹாஃபு, பயப்படாதீங்க, பாபுஷிரு நான் அவுலியாவுக்கும் ஃபி துன்யா வல் ஆখিরা, நாங்க தான் உங்களுக்கு நேசர்கள் துன்யாவிலே ஆখিরাத்திலே. சரி, இந்த மாதிரிலாம் நம்முடைய உணர்வுகள்லாம் வளரல. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய மைண்ட் செட் ஃபுல்லா மெட்டீரியலிஸ்டிக். என்னுடைய படிப்பு என்ன ஆகுறது, என்னுடைய டிகிரி ஜாப் என்ன ஆகுறது, நாளைக்கு நான் எந்த ஜாபுக்கு போறது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் உழைக்கிறேன். எதுக்காக? என்னுடைய சாப்பாட்டுக்காக. என்னுடைய வாழ்வு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? விலங்குகளை போன்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறும் சாப்பாடு தான் நமக்கு முக்கியமாயிடுச்சு, புரியுதா? ஆனால் எதை தேடணுமோ அதை நம்ம விட்டுட்டோம் டோட்டலா. சோ இதான் உண்மையான விஷயம். குர்ஆனுக்கு நமக்கு பெரிய தூரமா போயிருச்சு. அரபி மொழி தெரிஞ்சிட்டா மட்டும் குர்ஆன் புரியும் நினைச்சிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அரபி மொழி மட்டும் தெரிஞ்சா குர்ஆன் புரியாது. அப்படி இருந்திருந்தா சவுதிக்காரன் குர்ஆனை புரிஞ்சிருப்பானா இல்லையா? சவுதிக்காரன் குர்ஆனை புரிஞ்சிருப்பான் இல்லைங்க. ஏன் அவன் புரிஞ்சிக்க மாட்டான்? ஈமான் கிடையாது. ஈமான் யாருக்குமே அப்படி இல்லைன்னு சொல்ல நான் 90% பெரும்பாலும், புரியுதா? அவருடைய இதயங்கள் இறுகி போச்சு. சரி, நம்மளாவது குர்ஆன் ஓதுறோமானா கிடையாது. ஓதுறனால நமக்கு புரியாது, அது வேற விஷயம். புரியுதா? புரியல. அரபிக் தெரிஞ்சாதானே புரியும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கவனிக்கல இன்னும். சரி, ஈமான் இருக்குதா? அதுவும் இல்லை. எங்க ஈமான் வரும்? இஸ்லாம் வரும். சோ இதயத்துல ஈமான், அரபி மொழி அறிவு இதெல்லாம் இருந்தாதான் குர்ஆன் புரியும். குர்ஆன் புரியறது மட்டும் இல்ல, ஓதணும். பயான் பண்றதுக்காக எல்லாம் குர்ஆன் எடுத்து படிக்கிறான். இன்னும் எதுக்கு படிக்கிறாங்க எல்லாரும்? பை நாளைக்கு மீட்டிங் இருக்கு, பை நோட்ஸ் எடுக்கணும், கிளாஸ் இருக்கு. பெரிய பெரிய மௌலானாக்கள்லாம் இப்ப அதுக்கு தான் குர்ஆன் படிக்கிறாங்க. சரி, உண்மையிலே குர்ஆன் படிக்கிறவங்க யாரு இல்லையான்னு கேட்கலாம். நீங்க இருக்காங்க. யார் தெரியுமா? வீடுகள்ல பெண்கள் படிக்கிறாங்கல்ல, வீடுகள்ல எல்லாரும் வீட்டுல படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறது உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக படிக்கிறாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு மீனிங் தெரியாது. ஆனா இஹ்லாஸா படிக்கிறாங்க. படிக்கிறாங்களா இல்லையா? இஹ்லாஸா படிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மென்மேலும் வழிகாட்டுவானாக. ஆமீன். ஆனா நம்ம படிக்கிறது ஏதோ நாளைக்கு கிளாஸ்க்கு, எக்ஸாமுக்கு, காலேஜ் எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம், அல்லது பயான் பண்றதுக்கு, மீட்டிங் போறதுக்கு, ஆர்குமெண்ட் பண்றதுக்கு, டிபேட்டுக்கு, வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்றதுக்கு, ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் படிச்சீங்கன்னா ஈமான் வராது. எதுக்காக படிக்கணும் நீங்க? இந்த குர்ஆன் என்னை மாற்ற வேண்டும், இந்த குர்ஆன் மூலமாக நான் ஒரு முழு மனிதனாக மாற வேண்டும், முழு முஸ்லிமாக மாற வேண்டும். இந்த மாதிரி ஃபீலிங்ஸோட நீங்க குர்ஆனை அணுகுனீங்கன்னா, எந்த குர்ஆன் மலையை உடைத்தெறியும் வலிமை தந்ததோ அதே குர்ஆன் உங்களை மாற்றிவிடும். நீங்க எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான். நீங்க ஜஸ்ட் பயான் பண்றதுக்கு யூஸ் பண்ணா பயான் பண்றதுக்கு யூஸ் ஆகும். கிளாஸ் எடுக்கிறதுக்கு, புக் எழுதுறதுக்குலாம் குர்ஆன் யூஸ் ஆகுது. அந்த அளவுக்கு தான் யூஸ் ஆகும்.
புரியுதா விஷயம்? குர்ஆன் இஸ் a very very powerful thing. It is not a creation. நல்லா புரிஞ்சுக்கங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் படைப்பு. உதாரணத்துக்கு இந்த புத்தகம் ஒரு படைப்பு, இந்த டேபிள் ஒரு படைப்பு, நீங்களும் நானும் படைப்பு. ஆனா குர்ஆன் இஸ் நாட் எ கிரியேஷன். அது ஒரு கிரீச்சர் கிடையாது, படைப்பு கிடையாது. புரியுதா விஷயம்? குர்ஆன் படைப்பு கிடையாது. குர்ஆன் என்னது? ஸ்பீச் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் பேசியது. அதனாலதான் பேரு கலாமுல்லா. சொல்லுங்க, கலாம்னா என்ன அர்த்தம்? பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு. இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் காலத்துல குர்ஆன் ஒரு படைப்புன்னு சொல்லி, இன்னைக்கு சில அறிவுஜீவிகள் இருக்கானுங்கல்ல, அந்த மாதிரி முத்தஸிலாக்கள் இருந்தானுங்க. இந்த முத்தஸிலாக்கள்லாம் ஒரு படைப்பு, குர்ஆன் ஒரு படைப்புன்னு சொல்லி ஒரு பெரிய விஷமத்தரமான பிரச்சாரத்தை கலப்பினானு. அஹ்மத் இப்னு ஹன்பல் சொன்னாரு, குர்ஆன்ல இருந்து எதனா ஒரு எவிடன்ஸ் கொடு, எங்களுக்கு படைப்புன்றது எவிடன்ஸ் கிடையாது. அந்த ஃபித்னா எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, என்னைக்கு இப்படி இவங்க எல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. யாருக்கு? இன்னைக்கு குர்ஆன் சுன்னா பேசுறவனுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஏன் தெரியுமா? அவங்க ஆளுகளா இருக்கிறதுனால. இதே மாதிரி முத்தஸிலாக்கள் கலீஃபாவுடைய ஆளா இருந்தான் அன்னைக்கு. அதனால கலீஃபா என்ன பண்ணாரு, நம்முடைய இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை கூப்பிட்டு சவுக்காலெல்லாம் அடிச்சாங்க. தெரியுமா? அதெல்லாம் வரலாறு. சவுக்கால அடிச்சாங்க. இருந்தாலும் என்ன சொன்னாங்க இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல், நீ என்ன வேண்டாலும் பண்ணிக்க, உயிர் எடுத்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனா நான் குர்ஆனை படைப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டான். ஆளு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. பெரிய பிரச்சனையாச்சு. கிலாபத்தை எதிர்ப்பு இருக்கு மன்னருக்கு. யாருக்கு? இமாமுக்கு. இருந்தாலும் இமாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் அவர்கள் அடிகளை தாங்கிக் கொண்டார்கள், வலிகளை தாங்கிக் கொண்டார்கள். ஹல்கே குர்ஆன் என்கின்ற அந்த ஃபித்னாவை ஒழித்து கட்டினார்கள். புரியுதுங்களா? சோ குர்ஆன் என்பது படைப்பல்ல. லவன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லராய்தஹு ஹாஷின். உள்ள உட்காருங்க. சோ எப்படி இருந்தாங்க? அந்த பவர், குர்ஆனுடைய பவர் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம இதயத்துல இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, குர்ஆனை பற்றிய இல்மும் இல்ல, ஈமானும் இல்ல, அரபிக் லாங்குவேஜ் உடைய நாலேஜும் இல்ல. இதான் பேசிக். நல்லா புரிஞ்சுக்குங்க. குர்ஆன் நம்மள ரெவல்யூஷன் பண்ணும், புரட்சியை உண்டு பண்ணும். இதை நாம உணர்றோமோ இல்லையோ, எதிரிகள் உணர்ந்து வைத்திருக்கிறோம். லார்ட் ஜார்ஜ் என்ற பிரிட்டிஷ் பார்லிமெண்டேரியன் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எழுச்சி பேசினா, இந்த வேத புஸ்தகம் இருக்கிற வரைக்கும் முஸ்லிம்களை நாம் வெற்றி பெற முடியாதுன்னு. அதனால திட்டமிட்டார்கள், குர்ஆனை விட்டு நம்மை தூரப்படுத்தினார்கள். குர்ஆனை முழுமையா படித்து புரிந்து கொண்டு உணர்வு பூர்வமாக இது அல்லாஹ் நம்மிடம் பேசுகிறான், நம்மில் மாற்றங்களை உருவாக்க விரும்புகிறான். இந்த குர்ஆன் என்னை ஒரு பெரிய புரட்சிகரமான மனிதனாக, ஈருலக வெற்றியை பெறக்கூடிய மனிதனாக மாற்றும் வல்லமை படைத்தது என்கின்ற உணர்வை நம்ம இந்த குர்ஆனை கொண்டு பெறணும். இல்லாட்டி வெறும் சத்தம். புரியுதுங்களா? சேஞ்ச கொண்டு வரணும். ரெவல்யூஷன் ஒரு தனி மனிதனுடைய உள்ளத்துல உருவாகணும். அதுதான் ஒரு சமுதாயத்தை மாற்றும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரின். நிச்சயமாக அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு பல சமுதாயங்களை உயர்த்துவான். சோ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது தான் அதுக்கு ஒரே வழி. சரிங்க, அதுக்காக நான் ஒரு பெரிய கிராத் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்றேன், கிராத் காம்படிஷன் ஏற்பாடு பண்றேன். நோ, திஸ் இஸ் நாட் த வே. கிராத் காம்படிஷன்ல எல்லாம் எதுக்கு ஓதுறாங்க? அல்லாஹ்வுக்காக ஓதுறாங்க. ஃபர்ஸ்ட் வரணும்னு ஓதுறாங்க. நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்குமா பாய்? நீ எங்கடா நடத்திக்காத. இன்டர்நேஷனல் லெவல்ல சவுதியில நடத்து, கத்தர்ல நடத்து. என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் கார் பரிசு வாங்கினார். இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்தார். புரியுதுங்களா? இன்னைக்கு பெரிய போஸ்ட்ல இருக்காரு கத்தர். அது வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரிலாம் படிச்சா ரெவல்யூஷன் வராது மைண்ட்ல. ரொம்ப இனிமையா ராகமா ஓதுறான், இழுத்து இழுத்து. அந்த மாதிரி படிக்கிறதுனால உங்களுக்கு உணர்வு, இஸ்லாமிய உணர்வோட நீங்க படிக்கணும், ஈமானிய உணர்வோட படிக்கணும். குர்ஆன் உங்களுடைய எழுச்சியை உங்களுடைய இதயத்தில் உருவாக்கும்.
காம்படிஷன் மூலமாவோ கிராத் காம்படிஷன் மூலமாவோ வராது. புரியுதா விஷயம்? உங்களுடைய இதயத்தில் அது இறங்கணும். அதுக்கு நம்ம பேசிக் வந்திருக்கீங்க, எல்கேஜி. குரானை நீங்க முழுச்சா படிச்சு உங்களை நீங்களே என்ன பண்ணணும், உருவாக்கிங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ஒன்னா மண்ணா போயிருவீங்க, வீணா போயிருவீங்க. 10 பைசாவுக்கு யூஸ் இல்லாத மனிதனா உங்களை உருவாக்கும் எது? ஆர்குமெண்ட். உங்களை எதிரிகளை உருவாக்கிறோம். உங்களுடைய வீட்டில் எதிரிகள் உருவாயிடுவாங்க. உங்க அம்மா அப்பா உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. குரானை நீங்க படிச்சு படிச்சு உங்களை உருவாக்குங்க. உலகம் உங்ககிட்ட வந்து நிற்கும். உங்க காலடியை உலகம் முத்தமிடும். புரியுதா விஷயம்? அந்த ரெவல்யூஷனை உருவாக்குறதுக்கு தான் குரான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ரொம்ப சீப்பாக்கிட்டோம். யாசின் ஓதுப்பா, ரூஹி இலகுவா பிரியுன்றோம். உயிர் கொடுக்க வந்த குரானை உயிர் பிரியும் போது நாம் பயன்படுத்துகிறோம். யோசிச்சு பாரு, உலகத்துக்கே உயிர் கொடுக்க வந்த குரானை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? மௌத்தா வரவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து படிக்கிறோம். புரியுதா? உலகத்துக்கே உயிரை கொடுக்க வந்த குரான் நம்ம உயிரை எடுக்கிறது இலகுவாகணும். உயிரை எடுக்கிறது இலகுவாகணும்னா என்ன பண்ணாதுக்கு? நற்செயல் பண்ணணும், தீனுக்காக உயிரை விடணும். காஃபிர் மாதிரி மௌத்தாவதுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாரும். ஸ்மூத்தான டெத்துங்க, குண்டூசி கூட குத்தக்கூடாது உடம்புல. காஃபிர்களுடைய மௌத் அது. புரியுதுங்களா? काफिर की मौत से भी लरसता है जिसका दिल, कौन कहे उसे मुसलमान का मौत मर. காஃபிர்களுடைய மரணத்தை பார்த்து கூட இவனுடைய ஈமான் பதறுகிறது, இவனுடைய நெஞ்சம் பதறுகிறது. இவன் இப்பொழுது முஸ்லிமாக மரணிக்க போகிறான். புரியுதா? சோ அந்த குரான் பவர்ஃபுல். சாதாரணமான விஷயத்துக்காக நீங்க வந்திருக்கல. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் நடத்தினேன், மறந்து போயிருப்பீங்கன்னு சொல்லி நான் திரும்ப ரிமைண்ட் பண்றேன். நடத்தினா இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப பவர்ஃபுல். குரான் இறங்கும் போது மலக்குகள் இறங்குவாங்க. அதனாலதான் ஒழுவோட ஓதணும் குரானை. புரியுதா? இப்போ சும்மா படிக்கிறது வேற. உண்மையிலே நீங்க ஈமானோட, முழுமையான ஈமானோட படிக்கிறீங்கன்னா அதுக்குதான் எல்லா இமாம்களும் என்ன சொல்லிட்டாங்க? ஒழுவோட ஓதுங்கன்னாங்க. கருத்து வேறுபாடு இருக்கு, ஒரு சில இடத்துல ஓதலான் இருக்கு. பட் அதெல்லாம் முக்கியம் அல்ல. நம்ம அல்லாஹ்வுடைய கலாமை தொடரோம், படிக்கிறோம். சோ என்ன பண்ணணும் நம்ம? we have to be very holy, pure, then this light will pass into your hearts. வெறும் உடல் சுத்தம் மட்டும் இல்ல, உள சுத்தம் இருக்கு. அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுக்கணும்ன்ற உறுதி இருக்கணும். சோ உங்கள் எல்லாரையுமே நான் ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக பார்க்க விரும்புறேன். புரிஞ்சுக்கங்க. புரியுதா? எல்லாரும், உங்களை மட்டும் இல்ல, இந்தியாவில் இல்ல எல்லா முஸ்லிம்களும் குரானை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது தான் நம்முடைய இலக்கு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து அரபிக்கு நடத்திட்டு இருக்கிற சொல்லுங்க? டெய்லி ஒரு பயான் பண்ணி ஒரு சீடி வெளியிட முடியாது? வெளியிட்டு போலாமா இல்லையா? நல்லா ஜோஷா பேசி பயங்கரமா அப்படியே நெருப்பை பத்த வச்ச மாதிரி பண்ண முடியாது? பண்ண முடியும். உணர்ச்சிகரமான சொற்பொழிவு பண்ணலாம், அது அல்ல. ஆக்கப்பூர்வமா இருக்கணும், உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கணும். சோ இன்ஷா அல்லாஹ் குரானை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிக்கங்க. இப்பவுமே படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் தமிழ் அல்லது இங்கிலீஷ் கூட படிச்சு புரிஞ்சுக்கங்க. அரபிக் படிங்க, புரியாட்டி கொஞ்சம் தமிழ்ல படிங்க. ஏன்னா அது ஒரு விளக்கம், அவ்வளவுதான். ஆனா அது குரான் அல்ல. குரான் எது? அரபியில் இருக்கிறது தான் குரான். 100 மொழிபெயர்ப்பு படிச்சாலும் அது குரான் கிடையாது. ஒரு அரபியில ஒண்ணு படிச்சீங்கன்னா அது என்னது? குரான். சோ அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் மொழிபெயர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் தவறு சொல்ல. அவங்க எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் அரபி படிச்சுக்கிட்டோம்னு சொன்னாங்க. எல்லாம் என்ன பண்ணணும்? அதனுடைய முக்கிய டியூட்டி என்னவா இருக்கணும் முஸ்லிம்க்கு? he must study the language of Quran. language of Quran அப்படிங்கிறதுனால, சப்போஸ் குரான் தமிழ்ல இறங்கி இருந்தா எல்லாம் உலகத்தையும் நம்ம என்ன நடத்தியிருப்போம்? தமிழ் நடத்தியிருப்போம். புரியுதா? குரான் அரபிக்ல தான் இறங்குச்சு. அதனால அந்த ஸ்பிரிட்டை உள்ள வாங்கிக்கங்க. ஒரு பவர்ஃபுல் மனிதனா எழுச்சி வெளியே போங்க. சஹாபாக்கெல்லாம் அப்படிதான் வெளியே போனாங்க. புரியுதா?
அந்த மாதிரி மனிதர்களா நீங்க உருவாகும். ரொம்ப அழகழகான அரபிக் காலேஜுகள் கட்டுறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டுறாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கட்டுறாங்க. என்ன கிளாஸ் ரூம்? ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கட்டுறாங்க. பிரிண்ட் அடிச்சு கொடுக்குறான், கலர் கலரா 500 ரூபா 1000 ரூபா புஸ்தகம் கொடுக்குறான் குரானுக்கு நடத்துறதுக்கு. பயங்கரமான இனிமையான கிராத், கேட்டா மெய் மறந்து தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி. ஆனா எல்லாமே என்ன இருக்கு? வாய்ட் ஆஃப் த ரியல் ஸ்பிரிட். இக்பால் எழுதின மாதிரி, ஏ ஷேக் बहुत अच्छी मकतब की फिजा लेकिन बनती है बयाबा में सलमानी व फारूक. ஷேக் அவர்களே, உங்களுடைய வகுப்பறை மிக அழகாக ரம்மியமாக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சல்மான்களும் ஃபாரூக்குகளும் பாலைவனங்களில் தான் உருவானார்கள், வகுப்பறைகளில் அல்ல. அவங்களை உருவாக்குனது எது? குரான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதான் உருவாக்குச்சு அவங்கள. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ குரான் இருக்கு நம்ம கிட்ட, ஆனா நம்ம அதை உள் வாங்கல இன்னும். அதான் உண்மை. வெளியே தான் இருக்கு எல்லாமே. நீங்க இந்த உடுப்பி ஹோட்டல் போனீங்கன்னா தயிர் வடைன்னு ஒண்ணு விற்பான், பார்த்திருக்கீங்களா? தயிர்ல ஊறி போயிருக்கும். அது மேல இந்த இதெல்லாம் தூவி விடுவோம், இந்த மிக்சரு காராசு பூந்தி எல்லாம் தூவி விடுவோம், பார்த்திருக்கீங்களா? இதுக்கு அதுக்கு டச்சே இருக்காது. தயிரோட டேஸ்ட் என்னங்க? புளிப்பு. புளிப்பு தானே தயிர் டேஸ்ட். வடை ஊறி போயிருக்கும். இதோட டேஸ்ட் என்னது? காரம். இப்ப நம்ம மேல நம்மளாம் தயிர் வடை மாதிரி இருக்கும். எதை வச்சு ஊறி போயிருக்கு நம்மளுது? மெட்டீரியலிசம் ஹஸ் டோட்டலி சேஞ்ச்ட் அவர் ஹார்ட்ஸ். ஊறி போயிருக்கோம். நம்முடைய பார்வையெல்லாம் பணத்தை தவிர எதுவுமே இல்லை. வைரமுத்து சொன்ன மாதிரி பணம் காய்த்தால் மட்டும்தான் நீங்கள் மரம் பார்ப்பீர்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம கதை. புரியுதா? இந்த மாதிரி சிந்தனை நம்ம இதயத்தில் வந்துருச்சு. பணத்தை தவிர எதுவும் திங்கிங் பண்ணல. என்னுடைய ஃபேமிலி, குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாத்தையுமே எதை பற்றி திங்க் பண்றோம்? ஆல் மெட்டீரியலிஸ்டிக். இந்த மாதிரி திங்கிங்ல நம்ம இருக்கும்போது குரான் எப்படி நிக்குது? மேல இந்த மிக்சர் காராபுந்தி மாதிரி இருக்கு, உள்ள என்ட்ரே ஆக மாட்டுது, தனியா இருக்குது. நீ என்ட்ரு ஆகணும்னா என்ன பண்ணாத? இன்ஜெக்ஷன் தான் பண்ணாத. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்ஷா அல்லாஹ் குரானை உள் வாங்கிக்கங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆஃப்டர் தி பிரேக் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஆஹிர் தானா.